everyone, welcome back to a Glam Girl Tamil. இன்னைக்கு ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணி காமிக்க போறோம். இந்த மேக்கப் லுக் வந்து நான் எப்படி சொல்றேன், சில பேர் வந்து மேக்கப்பே போட்டிருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்கப் போடணும்னு நினைக்கிறாங்களுக்குலாம் இந்த மேக்கப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் மேக்கப் கிட் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா பிகினர்ஸ் மேக்கப் லுக்கும் சொல்லிக்கலாம், சிம்பிள் மேக்கப் லுக்கும் சொல்லிருக்கலாம், டிராவல் மேக்கப் லுக் சொல்லிருக்கலாம், அண்ட் நிறைய நீங்க எப்படின்னா நேம் வச்சுக்கலாம். இது ரொம்ப அஃபோர்டபுளா நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ஒரு ஸ்டெப்பிங், அதாவது நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இதை வச்சு ஒரு சிம்பிளான மேக்கப் இல்லாம ஒரு நார்மலான அழகான லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றதா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் மேக்கப் கிட், பிகினர்ஸ் மேக்கப் கிட், அப்புறம் வந்து அஃபோர்டபுள் மேக்கப் கிட், அந்த மாதிரி நிறையவே நீங்க சொல்லிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 200 rupees-குள்ளதான் எல்லா ப்ராடக்ட் இருக்க போது. சிலது வந்து 50 rupees கீழே இருக்கும், சிலது 100 rupees கீழே இருக்கும், 150 rupees கீழே இருக்கும். ரொம்ப சிம்பிளான நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு எப்படி நம்ம மேக்கப் லுக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு டே வந்து நீங்க எப்படி கேரி அவுட் பண்ணிக்கலாம், அண்ட் ஈவினிங் நீங்க ஒரு மேக்கப் வந்து சிம்பிளா போகணும்னா அதை வந்து நீங்க எப்படி கேரி அவுட் பண்ணிக்கலாம்னு 2 டிவிஷனா வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். சோ இது நீங்க பாக்கணும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இது கிளாம் கேர்ள் தமிழ் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அண்ட் பக்கத்துல இருக்க ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் மட்டுமே நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணா ஃபியூச்சர்ல நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும். சோ யூடியூப் ஓபன் பண்ணதும் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துடும். இது மாதிரி நிறைய பியூட்டி ரிவ்யூஸ், மேக்கப், அப்புறம் ஷாப்பிங் மால், இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எனக்கு வந்து என்ன ஸ்கின்னே எனக்கு தெரியல, முதல்ல ஸ்கின் என்ன ஸ்கின் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடியோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, உங்களுக்கு வேணா அதை நான் வீடியோ போடுறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின். சோ அந்த ஸ்கின் ஏத்த மாதிரி தான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன், டிஐவைஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன், எல்லாமே என்னோட ஸ்கின் ஏத்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்க ஸ்கின்க்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிலாம் இல்ல, அவங்க ஸ்கின் ஏத்த மாதிரி யூஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க ஸ்கின்னுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும், டேமேஜ் இல்லாம இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா, பழைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், எல்லா வீடியோஸ் மேக்கப்லயும் நான் ஸ்கின் கேரோட தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். சோ தட் நியூவா ஒருத்தவங்க வீடியோ பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்க்காக தான் நான் ஸ்கின் கேரோட ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ் வாஷ் தான். இங்க வந்து நான் ஹிமாலயா வந்து நீம் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்லயும் யூஸ் பண்ணலாம். சோ நீங்க பாக்குறவங்க சென்சிட்டிவா இருந்தாலும், ஆயிலியா இருந்தாலும், ட்ரையா இருந்தாலும், காம்பினேஷனா இருந்தாலும், எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுக்கும் இந்த ஹிமாலயா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, ஸ்கின் கேர் ரொட்டீன்னா என்ன, அது எப்படி ஃபாலோ பண்றது, எந்தெந்த டைம்ல என்னென்ன யூஸ் பண்றது, நம்ம ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்றது, எல்லாமே ஒரு டீடைலான ஒரு ஸ்கின் கேர் சார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் வச்சிருக்கேன், நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ நீங்களும் வந்து ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றதா. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் முடிச்சதும் செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டோனர் தான். டோனருக்கு வந்து நிறைய விதமான சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் டோனர் இருக்கு, ஆயிலி ஸ்கின்க்கும் டோனர் இருக்கு, ட்ரை ஸ்கின்க்கும் டோனர் இருக்கு, அண்ட் நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்க்கும் வந்து டோனர் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து வீட்லயே எப்படி டோனர் ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஹனி அண்ட் நிறைய வந்து ரோஸ் வாட்டர்லாம் ஆட் பண்ணி ஏதோ போட்டிருந்தேன், சரியா ஞாபகம் இல்லை. சோ என்னோட காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்னும் இல்ல எல்லா ஸ்கின் டைப்புக்கும் பர்ஃபெக்டா வந்து ஒர்க் அவுட் ஆகுது இந்த ரோஸ் வாட்டர் தான். சோ இந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதும் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். சோ அதை க்ளோஸ் பண்றதுக்காக நீங்க ரோஸ் வாட்டர் ஒரு காட்டன் பேட்ல எடுத்துக்கோங்க. சோ காட்டன் பேட் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். உங்களுக்காக நான் வந்து ஜஸ்ட் என்னோட ஃபிங்கர்ஸ்லயும் வந்து நான் இந்த மாதிரி டோனர் வந்து யூஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து போட்டுக்கோங்க. ஃபேஸ் வாஷ் ஃபாலோட் பை டோனர் செகண்ட் ஸ்டெப். சோ சிம்பிளான மேக்கப் லுக். நீங்க மார்னிங் வந்து ஒரு காலேஜ் நீங்க போகிறதாலும், ஒரு ஸ்கூல் போகிறதாலும், ஆஃபீஸ் போகிறதாலும் நான் மேக்கப் ரொம்ப போட மாட்டேன்ப்பா, பட் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும், பட் நான் ஒரு ஃபிளாலெஸ் க்ளோவா இருக்கும்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுதான் உங்களுக்காக நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன அஃபோர்டபிளான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தேன். அதாவது ஃபேஸ் வாஷ் அண்ட் டோனர் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து ஸ்கின் கேர்ல வரக்கூடிய ஸ்டெப்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிகினர்ஸ் பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும்காக சொல்றேன். சோ மேக்கப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு கொடுக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் தான். சோ நிறைய விதமான மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணுங்க. இஃப் நாட் நீங்க வந்து ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் நிவ்யா சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்றேன். சோ ஒரு மார்னிங் நீங்க காலேஜ் போறதாலும், ஒரு ஸ்கூல் போறதாலும் நீங்க மேக்கப் கேரி அவுட் பண்ணணும். இது ஒரு மேக்கப் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான லுக் அப்படின்னு சொல்லலாம். அஃபோர்டபிள் கிட். இந்த கிட்ட நீங்க வாங்கி வச்சிட்டா போதும், உங்களுக்கு எப்ப வேணுமே நீங்க ஈஸியா வந்து போட்டுக்கலாம். சோ நிறைய பேருக்கு வந்து மேக்கப் வந்து போட்டாது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜஸ்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வச்சு உங்க ஃபேஸ் நீங்க நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து என்னோட காம்பினேஷன் நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்மெல் நல்லா இருக்கும், எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் வந்து இருக்காது. சோ இத மாதிரி நீங்க ஃபுல்லா வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க.
சோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க காலேஜ் ஸ்கூலுக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ நீங்க போறீங்க. சோ அப்ப போகும்போது உங்களுக்கு சன்னால வரக்கூடிய டேமேஜ் வந்து வரவே கூடாது. சோ சன்னால வரக்கூடிய டேமேஜ் வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணனா ஆப்வியஸா நீங்க வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் தான் யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன் லோஷன் பத்தி ஒரு டீடைலான வீடியோ நான் போட்டிருக்கேன். சன்ஸ்கிரீனை பத்தி தெரியணும்னா நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போட்டிருந்த சன்ஸ்கிரீன் வீடியோ பத்தி லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ அதை பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஸ்கிரீன் ஃபுல்லா தெரிஞ்சிடும். சொல்லியே ஆகணும். நான் என்ன சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா purple.comல இருந்து குட் வைஸ் பிராண்ட்ல இருந்து ஹவானா மேங்கோ சன்ஸ்கிரீன் லோஷன். என்னோட SPF பாத்தீங்கன்னா 50. சோ வந்து நீங்க ஒரு இண்டோர்ல தான் இருக்க போறீங்க, ஆபீஸ்ல தான் இருக்க போறீங்க, நீங்க காலேஜ் ரெகுலர் போறதா ஸ்கூல்ல போறதா அவ்வளவா நீங்க வெயில போக போறதுனா உங்களுக்கு வந்து SPF வந்து 30 உங்களுக்கு ஓகே தான். பட் வந்து நான் ரொம்ப வெயில டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு SPF கண்டிப்பா 50 வேணும். ஏன்னா சன்ஸ்கிரீன் தான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். சோ சன்ஸ்கிரீன் இஸ் மஸ்ட். சன்ஸ்கிரீன் போடாம வெளியே போக கூடாது. நீங்க எதை மறந்தாலும் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பிளஸ் இந்த மாய்ஸ்சரைசர் பிளஸ் இந்த சன்ஸ்கிரீன் இந்த நாலுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க மேக்கப் போடாம கூட போங்க, சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டுக்கோங்க, போட்டுட்டு பவுடர் போட்டு கூட நீங்க போயிடலாம். சோ சன்ஸ்கிரீன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்ப சம்மர் வரப்போகுது. சோ கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஸ்கின் டைப் ஏத்த மாதிரி சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கு. இது என்னோட ஸ்கின் டைப் பீப்புள் இது எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய சன்ஸ்கிரீன் லோஷன் தான். ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேங்கோ ஃப்ரூட்டட் ஸ்மெல் தான் வரும். ஏன்னா இது மேங்கோ சன்ஸ்கிரீன் லோஷன் தான். So பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் சன் பிளாக்கிங் ஏஜென்ட்ஸ், ஏஜ் டிஃபைனிங் ஸ்கின் ப்ரொடெக்டிங் ஏஜென்ட்ஸ் இன்ஃபியூஸ். இது பிரைஸ் அவ்வளவு தெரியல. நான் இது லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் purple.com லிங்க். அண்ட் சன்ஸ்கிரீன் பத்தி இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னா சில பேர் மார்னிங் சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு போயிடுவேன், ஈவினிங் வரையும் எனக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கிறதுனால நல்லா நான் வெயில போவேன். அப்படிலாம் இல்ல. சன்ஸ்கிரீன் லோஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மேஜரா பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் ரீ அப்ளை பண்ணணும். சோ அப்பதான் வந்து அது வந்து நல்லா வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். மார்னிங் போட்டு ஈவினிங் வரையும் சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கிறதுனால நீங்க எப்படி வேணா வெயில போகலாம். அப்படிலாம் இல்ல. சன்ஸ்கிரீன் லோஷனோட மெயின் மிஸ்டேக் நம்ம இதுதான் பண்றோம். 2 hours ஒன்ஸ் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் போடணும். இல்ல நான் மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் வருவேன், மார்னிங் போறதுக்கு மட்டும் தான் சன்ஸ்கிரீன் லோஷன் தேவைப்படுதுன்னா நீங்க வந்து மார்னிங் ஒன்ஸ் நீங்க போட்டுக்கலாம். சோ இது மார்னிங் நீங்க ஒரு சிம்பிளா அஃபோர்டபுளா வந்து ஒரு மேக்கப் கிட் வந்து கேரி பண்ணா கண்டிப்பா உங்ககிட்ட சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கணும். சோ இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து நீங்க போட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து ஜென்ரலா உங்களுக்கு காமிக்கிறதுனால சன்ஸ்கிரீன் லோஷன் போடல. நீங்க சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்கலாம். எனிவே வந்து இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிச்சது ஒரு கொஞ்சம் வெயிட்டட் டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒயிட்டா இருக்கும். சோ இத மாதிரி தான் இருக்கும் சன்ஸ்கிரீன் லோஷன். அதே மாதிரி நீங்க நார்மலான ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டாலே போதும். அது ஈஸியா நம்ம ஸ்கின்னோட இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் மெயினா வந்து பிளெண்ட் ஆயிடுது. சோ அவ்வளவுதாங்க செகண்ட் ஸ்டெப் சன்ஸ்கிரீன் லோஷன் முடிஞ்சு. சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்க ஃபேஸை வந்து நீங்க செட்டப் பண்றதுக்கு நீங்க ஒரு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் யார்லே லண்டன் லாவெண்டர் பெர்ஃபியூம் டால்க் வந்து நான் வச்சிருக்கேன். இஃப் நாட் நீங்க ஒரு காம்பாக்ட் பவுடர் தான் நான் போடுவேன், அதுக்கு நல்ல ஒரு லுக் கிடைக்கணுமா நீங்க எதனா ஒரு காம்பாக்ட் பவுடர் போட்டுக்கலாம். இன்னும் மேக்கப் லுக்கா இருக்குன்னா நான் ஜஸ்ட் நார்மல் டால்கம் பவுடர் போட்டு தான் உங்களுக்கு காமிக்க போறேன். நார்மலான டால்கம் பவுடர் வச்சு நான் என்னோட ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து இவ்வளவு டீடைலா போறதுனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா ஆகணுக்காக தான் இவ்வளவு டீடைலா உங்களுக்கு எலாபரேட்டா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேணா ஸ்கிப் பண்ணி பாத்துக்கலாம். சோ காம்பாக்ட் பவுடர் போட்டு முடிச்சாச்சு. சோ அடுத்தது வந்து இந்த சிம்பிள் மேக்கப் லுக்ல என்னவா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம டைரக்டா வந்து ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஐப்ரோஸ் பாத்தீங்கன்னா எனக்கு பிரவுன் கலர் ஷேட் தான் பிக் பண்ணும். இங்க வந்து நான் NY பேல இருந்து பிரவுன் கலர் ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வந்து ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். சோ இது நிறைய பேருக்கு வந்து நேச்சுரலாவே ஐப்ரோஸ் இருக்கும். இங்க நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். வந்து ஸ்டோக் இது மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டோக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இத மாதிரி நீங்க வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த ஐப்ரோஸ்க்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் வாங்கிக்கலாம். இதை வந்து நான் purple.com வாங்கிருந்தேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துடுறேன். இது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியக்கூடாது லாக்மியோட கொலசல் காஜல். நிறைய பேர் வந்து ஐலைனர் போட்டுட்டு தான் போவாங்க, காஜல் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் காஜல் போடுவாங்க, ஐலைனர் போட மாட்டாங்க. இங்க நான் சிம்பிளான மேக்கப் லுக்னால நான் வந்து காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இங்க வந்து நான் லாக்மி காஜல் வாங்கணும்னு நினைச்சேன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிடுறேன். அவ்வளவுதான். சிம்பிளான பவுடர், ஐப்ரோ பென்சில், காஜலோட பினிஷ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க ஐலைனர் போட்டுக்கலாம், மஸ்காரா போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து மார்னிங் வந்து நீங்க கேரி அவுட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஈவினிங் வந்து சிம்பிளான ஒரு கோவிலுக்கு போறேன் அண்ட் சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் போறேன், பட் எனக்கு மேக்கப் வேண்டாம்னா சன்ஸ்கிரீன் லோஷன் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்ல, தேர்ட் ஸ்டெப், அதாவது மேக்கப்க்கு முன்னாடி பவுடருக்கு முன்னாடி வந்து நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிடும். அதை மட்டுமே நீங்க இக்னோர் பண்ணிக்கோ. மத்ததெல்லாம் சேம் தான். நீங்க ஈவினிங்கோ நைட்டோ கேரி அவுட் பண்ணிக்கிறதுனால இது வந்து ரொம்ப 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 ரொம்ப
சிம்பிளான மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணிக்காம என்னடா இங்க ஃபவுண்டேஷன் போடல, எதுவுமே போடல, கன்சிலர் போடல நினைக்காது. ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் தான். சோ நீங்க போடுறதுக்கும் ஈஸி, ரொம்ப குயிக்கா இருக்கும். சோ ஈவன் நீங்க யூ கேன் சே ஃபார் இது ஒரு 5 minutes மேக்கப் லுக்கே நீங்க சொல்லிக்க ரொம்ப குயிக்கா இருக்கும். நான் எலாபரேட்டா சொல்றதுனா உங்களுக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. என்னோட லிப்ஸ்டிக் வந்து நான் போடணும், ஆனா எனக்கு லிப்ஸ்டிக் வந்து எனக்கு தெரியக்கூடாது என்னோட லிப்ஸ்ல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ ஸ்டே குயிக்கோட இந்த நியூ ஷேட், அதாவது சாக்லேட் ஷேட் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து இந்த ஷேட் இருக்கும். சோ நம்ம லிப்ஸ் கலர்லயே இருக்கும். சோ தட் இதை நீங்க போட்டீங்கன்னா உங்க லிப்ஸ்டிக் மாதிரியே தெரியாது. சோ இது ஒண்ணு இருக்கு. இல்ல நான் வந்து லிப் பாம் தான் போடுவேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான லுக் வந்து அந்த இடத்துக்கு வந்து எனக்கு லிப்ஸ்டிக் தேவைப்படாது, எனக்கு லிப் பாமே போதும்னா, பட் அது லிப்ஸ்டிக்காவும் இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் அ லிப் லவ் லாக்மியோட செரி. சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, ஒரு டிண்டல் லிப் பாம் தான். சோ இதுதான் உங்களுக்கு ட்ரை பண்ணி நான் காமிக்க போறேன். சோ லிப்ஸ் வந்து இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ ஒரு பிங்கிஷும் வந்து எனக்கு இருக்கு, ஒரு லிப் பாம் மாதிரியும் இருக்கு, ஒரு லிப்ஸ்டிக்காவும் ஆக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா நீ வாங்கலாம். இது வந்து நார்மல் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 150 அரௌண்ட் தான் வருது. இதுல நிறைய ஷேட்ஸ் இருக்கு, பட் நான் சூஸ் பண்ணது இந்த ஷேட் தான். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மாய்ஸ்சரைசிங் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பொட்டு வச்சா முடிஞ்சு கிளம்ஸியா எடுத்து போட்டு மேக்கப் போடுறதுக்கும் லேட் ஆகும், அது ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சோ பொட்டோட இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சோ அவ்வளவுதான், நம்ம மேக்கப் லுக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு நீங்க அழகான ஒரு ஹேர் ஸ்டைலும் போட்டுக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபிளான ப்ராடக்ட்ஸ் தான் இந்த மேக்கப் லுக் நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் வந்து நான் மேக்கப் போடணும், உங்ககிட்ட வந்து என்னென்ன பொருட்கள் வந்து வாங்க டவுட்டா இருந்துச்சுன்னா நான் சொன்னது மட்டுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதை வச்சு ஒரு சிம்பிளான லுக், குயிக்கான லுக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இந்த மேக்கப் மாதிரியும் தெரியாது, ஒரு டெய்லி லுக்கும் நீங்க சொல்லிக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வந்து ஒரு பெரிய லைக் கொடுத்துக்கோங்க. கடைசி வரையும் பார்த்துருக்காங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end and this bye bye from Glam Girl Tamil.